இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் பல லட்சம் முதலீடு செய்து மிகச்சிறந்த பொருட்களை வைத்து ஒரு பிரம்மாண்டமான கடையை திறக்கிறீர்கள். ஒரு பெரிய கடை. ஆமாம். ஆனால் அந்த கடை யாருமே நடமாடாத, மின் விளக்குகளே இல்லாத ஒரு இருண்ட சந்தின் கடைசியில் இருக்கு. வெளியே ஒரு பேர்பலகை கூட இல்ல. ஓ, அது ரொம்ப மோசமாச்சே. அதுதான். இப்படி ஒரு கடையை திறந்தால் என்ன ஆகுமோ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் வியூகமும் இல்லாமல் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதும். கண்டிப்பா. உள்ளே என்னதான் அற்புதமான பொருட்கள் இருந்தாலும் அத வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால் எந்த பயனும் இல்ல, இல்லையா? சரியா சொன்னீங்க. இன்று நாம் பார்க்க போகும் தரவு பவிடெக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனம் வழங்கும் சேவைகளின் பட்டியல். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு சாதாரண விளம்பர தகவல் போலதான் தெரியும். ஆமா, ஒரு சர்வீஸ் லிஸ்ட் மாதிரி. ஆனா உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த உதவும் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் சேவைகள் என்ற ஒற்றை வரியின் கீழ் ஒரு சிறு வணிகத்தை எப்படி முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவது என்பதற்கான ஒரு ஆழமான வரைபடம் இதில் ஒளிந்திருக்கிறது. அதைத்தான் இன்று நாம் இந்த அலசலில் பிரிக்கப் போகிறோம். நீங்க சொன்ன அந்த இருண்ட சந்து உவமை மிகச் சரியானது. ஏனென்றால் இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் ஒரு கடையின் பிசிக்கல் லொகேஷனை விட, அதாவது அதன் நேரடி அமைவிடத்தை விட அதன் டிஜிட்டல் இருப்பு தான் மிக முக்கியம். உண்மைதான். இப்போ பவிடெக்கின் இந்த தரவை நாம் உற்று நோக்கினால் அவர்கள் ஒரு சேவையை மட்டும் தனியா விற்கவில்லை. அவர்கள் ஒரு முழுமையான டிஜிட்டல் எக்கோசிஸ்டம், அதாவது ஒரு டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பை விற்கிறார்கள். அதாவது வெப்சைட், SEO இதெல்லாம் சொல்றீங்களா? ஆமாம். இணையதள வடிவமைப்பு மற்றும் வளர்ச்சி, தேடல் எந்திர மேம்பாடு அதாவது SEO, சமூக ஊடக மேலாண்மை, பேனர் விளம்பரம் மற்றும் மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல்னு ஒரு நீண்ட பட்டியல் இதில் இருக்கு. இவையெல்லாம் என்னென்ன என்று நமக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். ஆனால் இதை ஏன் ஒரு தொகுப்பாக, அதாவது ஒரு பண்டிலாக வழங்குகிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவை ஒன்னோட ஒன்னு தொடர்புடையவை. எக்ஸாக்ட்லி. ஒரு இணையதளம் மட்டும் இருந்து அங்கே SEO மூலம் டிராஃபிக் வரவில்லை என்றால் அது வீண். டிராஃபிக் அந்த வாடிக்கையாளர்களை தக்க வைக்க மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல் இல்லை என்றால் அது ஓட்டை பானையில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம். இவையெல்லாம் ஒரு ஃபனல் போல செயல்படுகிறது என்பது புரிகிறது. ஆனா எனக்கு இங்கே ஒரு முரண்பாடு தோணுது. இணையதள வடிவமைப்பு என்பது ஒரு தனிக்கடல். SEO என்பது ஒரு ஆழமான தொழில்நுட்பம். சமூக ஊடக மேலாண்மை என்பது வாடிக்கையாளர் உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமா. இவை அனைத்தையும் ஒரே இடத்தில் வழங்குவது என்பது ஒரு சுவிஸ் ஆர்மி கத்தி போல எனக்கு தோன்றுகிறது. அதாவது ஒரு சிறிய கத்திக்குள் நகம் வெட்டி, கத்திரிக்கோள், ஸ்க்ரூ டிரைவர் என அவசரத்துக்கு பயன்படும் எல்லாம் இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஒரு ஆல் இன் ஒன் டூல். ஆமாம். ஆனால் ஒரு பெரிய மரத்தை வெட்டச் சொன்னால் அந்த சிறிய ரம்பத்தால் முடியாதல்லவா? எல்லா கருவிகளும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு தனிப்பட்ட துறையிலும் இவர்களால் ஆழமான நிபுணத்துவத்தை வழங்க முடியுமா? இது வெறுமனே ஒரு அடிப்படை தீர்வாக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க சொல்வது தர்க்கரீதியாக சரிதான். ஆனா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க தவறிவிட்டீர்கள். நீங்க சொல்வது போல இது ஸ்விஸ் ஆர்மி கத்திதான். ஆனால் ஒரு உள்ளூர் சிறு தொழில் முனைவோர் பெரிய ரெட்வுட் மரங்களை வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, அவங்களுக்கு அந்த தேவை இல்லை என்கிறீர்கள்? ஆமாம். அவர்கள் தங்கள் வீட்டின் முன் இருக்கும் செடிகளை நேர்த்தியாக வெட்டினாலே போதும். இப்போ ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கு தனித்தனி நிபுணர்கள் தேவைப்படலாம். ஆனால் ஒரு உள்ளூர் நகைக்கடைக்காரருக்கோ அல்லது மளிகை கடைக்காரருக்கோ தேசிய அளவிலான SEO நிபுணத்துவம் தேவையே இல்லை. அவங்களுக்கு அடிப்படை விஷயங்கள் சரியாக இருந்தாலே போதும். சரியா சொன்னீங்க. அவர்களுக்கு தேவை பேஸ்லைன் பிரசன்ஸ், அதாவது அடிப்படை இருப்பு. கூகுளில் தேடினால் அவர்கள் கடைப்பெயர் வர வேண்டும், முகவரி சரியாக இருக்க வேண்டும். இந்த ஆல் இன் ஒன் தீர்வு அந்த அடிப்படை தேவைகளை சிக்கலில்லாமல் பூர்த்தி செய்கிறது. ஆக ஆழமான நிபுணத்துவத்தை விட எல்லா தலங்களிலும் நாங்க இருக்கிறோம் என்ற ஒரு தொடர்ச்சியான பிம்பத்தை உருவாக்குவதுதான் இந்த தொகுப்பின் உண்மையான நோக்கம். அதேதான். ஓகே, அந்த கோணத்துல பார்க்கும்போது இது நியாயமாகப்படுகிறது. தொழில்நுட்ப கட்டமைத்து தயாராகிவிட்டது. ஆனால் ஒரு ஃபனலை உருவாக்குவது வேறு, அதற்குள் தினமும் வாடிக்கையாளர்களை வரவழைப்பது வேறு, இல்லையா? ஆமா, அது ஒரு தனி சவால். விளம்பரங்களுக்கு அதிக செலவு செய்யாமல் மக்கள் எப்படி தினமும் வருவார்கள்? இங்குதான் பவிடெக்கின் வியூகத்தில் உள்ள அடுத்த பகுதி எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாகப்படுகிறது. அந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்றீங்களா?
தொழில்நுட்ப சேவைகளை தாண்டி தினசரி தங்க விலை பதிவுகள், பண்டிகை வாழ்த்துக்கள் மற்றும் சலுகை அறிவிப்புகள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறார்கள். இது முற்றிலும் ஒரு உள்ளூர் அணுகுமுறை மாதிரி தெரியுது. இப்போ இதத்தான் நாம் ரொம்ப ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். தினசரி தங்க விலை பதிவுகள் என்பதை ஒரு சாதாரண தகவல் சேவை என்று நாம் அப்படியே கடந்துவிட முடியாது. ஏன் அதுல என்ன அப்படி ஒரு உத்தி இருக்கு? இது சமூக வலைத்தளங்களின் அல்கோரிதம்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த தந்திரம். அல்கோரிதம்கள் எப்படி செயல்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் தினமும் பதிவுகளை வெளியிட்டால் மட்டுமே அது அல்கோரிதம் முன்னிலைப்படுத்தும். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு சிறு வியாபாரி தினமும் தனது தயாரிப்புகளை பற்றி என்னவென்று புதிதாக பதிவு போட முடியும்? தினமும் ஒரே விளம்பரத்தை பார்த்தால் வாடிக்கையாளர்களும் சலிப்படைந்து அந்த பக்கத்தை அன்ஃபாலோ செய்து விடுவார்கள், இல்லையா? ஆஹா, அப்படியென்றால் வாடிக்கையாளர்களை எரிச்சல் ஊட்டாமல் அதே சமயம் அல்காரிதத்தின் எதிர்பார்ப்பான அந்த தொடர்ச்சியையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு இந்த தங்க விலை ஒரு சிறந்த கருவி என்கிறீர்கள். சரியாக பிடிச்சிட்டீங்க. நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நபர் தினமும் நகை வாங்கப் போவதில்லை. ஆனால் தங்கம் விலை ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நம் சமூகத்தில் இயல்பாகவே எல்லார்கிட்டையும் இருக்கு. உண்மைதான், அது ஒரு தினசரி பழக்கம் மாதிரி. பவிடெக் இந்த உளவியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது. தினமும் காலையில் தங்கம் விலை என்ற பெயரில் ஒரு பதிவு வரும்போது மக்கள் அதை லைக் செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு பகிர்கிறார்கள். இதனால் என்கேஜ்மெண்ட் அதிகமாகுது. ஆமா, அல்காரிதம் இதை பார்த்துவிட்டு இந்த பக்கத்திற்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்கிறது என்று கணக்கிட்டு அந்த உள்ளூர் வியாபாரியின் பக்கத்தை எப்போதும் மக்களுடைய ஃபீடின் மேல்மட்டத்திலேயே வைத்திருக்கும். இது எவ்வித கட்டண விளம்பரமும் இல்லாமல் ஆர்கானிக் வளர்ச்சியை உருவாக்கும் ஒரு தந்திரம். இதை கேட்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகிறது. சேவைகளை விற்பதை விட வாடிக்கையாளர்களின் அன்றாட வழக்கத்தில் ஒரு பகுதியாக மாறுவதுதான் இதன் நோக்கம். நாம் தினமும் காலையில் வானிலை அறிக்கை பார்ப்பது போல அந்த குறிப்பிட்ட சமூக ஊடக பக்கத்தை பார்ப்பதை ஒரு பழக்கமாக மாற்றிவிடுகிறார்கள். எக்ஸாக்ட்லி, ஒரு ஹேபிட் பில்டிங். இது நடக்கும்போது அந்த பண்டிகை வாழ்த்துக்கள் என்ற அடுத்த சேவை எப்படி செயல்படுகிறது? இப்போ அந்த பழக்கம் உருவான பிறகு பாத்தீங்கன்னா, வாடிக்கையாளர் அந்த பக்கத்தை ஒரு அறிமுகமில்லாத வியாபாரியாக பார்ப்பதில்லை. ஒரு தினசரி தகவல் தொடர்பு அங்கு உருவாகிவிடுகிறது. ஒரு பரிச்சயம் வந்துருது. ஆமா, அந்த அடிப்படையில் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் போன்ற பண்டிகை காலங்களில் அந்த நிறுவனத்தின் பெயரில் ஒரு வாழ்த்து பதிவு செல்லும் பொழுது அது மனிதர்களுக்கு இடையிலான ஒரு இமோஷனல் கனெக்ஷன், அதாவது உணர்வுபூர்வமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் பிராண்ட் ரீகால் என்று சொல்வார்களோ? அதேதான். வாடிக்கையாளரின் மனதில் அந்த வியாபாரத்தின் பெயர் மிக ஆழமாக பதிந்து விடுகிறது. ஆக முதலில் தினசரி தங்க விலை மூலம் வாடிக்கையாளருக்கு ஒரு வழக்கத்தை உருவாக்குகிறார்கள், அல்காரிதத்தை முறியடிக்கிறார்கள். பின்னர் பண்டிகை வாழ்த்துக்கள் மூலம் ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பை உருவாக்குகிறார்கள். இறுதியாக அந்த உறவை பயன்படுத்தி இதோ உங்களுக்கான சலுகை என்று தங்களின் சலுகை அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். கரெக்ட். இது ஒரு முழுமையான கஸ்டமர் ஜர்னி. இது எந்த அளவுக்கு ஒரு நுட்பமான வாடிக்கையாளர் பயணம் என்று இப்போது புரிகிறது. வெறும் SEO வெப்சைட் என்று தொழில்நுட்பத்தை மட்டும் பேசுபவர்களுக்கு மத்தியில் உள்ளூர் மக்களின் அன்றாட தேவையை தொழில்நுட்பத்துடன் இணைப்பது ஒரு சிறந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆனா அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கின் உச்சமே அவர்கள் நிர்ணயித்துள்ள விலைதான். இந்த தரவில் உள்ள மிக முக்கியமான அறிவிப்பு அதுதான். என்ன விலை சொல்றாங்க? இந்த அத்தனை சேவைகளுக்கும் அவர்கள் குறிப்பிடும் கட்டணம் மாதம் வெறும் 5000 ரூபாய் மட்டுமே. அத்தோடு இன்றைய அழையுங்கள் 7010860889 என்ற தொடர்பு எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம், இங்கேதான் எனக்கு கணக்கு இடிக்கிறது. ஒரு இணையதளம், அதற்கான சர்வர் செலவு, SEO, தினமும் ஒரு போஸ்டர் டிசைன் செய்து வெளியிடுவது, இதையெல்லாம் மாதம் வெறும் 5000 ரூபாய்க்கு எப்படி வழங்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. நான் இதை வேறு கோணத்தில் பார்க்கிறேன். ஒரு சிறு வியாபாரி இங்கு விலை கொடுத்து வாங்குவது இந்த தொழில்நுட்ப சேவைகளை அல்ல, தன்னுடைய நேரத்தை. டைம். ஆமா, ஒரு சிறு துணிக்கடைக்காரர் தனது தொழிலின் சரக்குகளை கவனிப்பதா அல்லது கேன்வா போன்ற செயலிகளை வைத்துக்கொண்டு தினசரி போஸ்டர் டிசைன் செய்வதா? அவர் அந்த 5000 ரூபாயை கொடுத்துவிட்டு தனது நேரத்தை மிச்சப்படுத்துகிறார். ஆனால் பவிடெக்குக்கு இந்த 5000 ரூபாய் எப்படி லாபகரமாக இருக்கும்? அவர்கள் எப்படி இதை சாத்தியப்படுத்துகிறார்கள்? வியாபாரிகள் தங்களின் நேரத்தை வாங்குகிறார்கள் என்பது முற்றிலும் சரியான கணிப்பு. இத ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த வியாபாரி சமூக வலைத்தளங்களில் செலவிடும் நேரத்தை தனது சொந்த தொழிலில் செலவிட்டால் அதைவிட பல மடங்கு லாபம் ஈட்ட முடியும். சரி, அப்போ அந்த ஏஜென்சிக்கு எப்படி லாபம் வருது? பவிடெக்குக்கு இது எப்படி லாபகரமாக இருக்கிறது என்ற உங்களின் கேள்விக்கு வருவோம்.
இங்குதான் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் வேலை செய்கிறது. 5000 ரூபாய்க்கு அவர்கள் உங்களுக்காக தனியாக ஒரு இணையதளத்தை புதிதாக கோடு செய்து உருவாக்கப் போவதில்லை. ஓ, ஸ்கிராச்ல இருந்து பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவர்கள் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட சிறப்பாக செய்யப்படும் டெம்ப்ளேட்களை பயன்படுத்துவார்கள். ஓ, அதாவது வடிவமைப்பிற்கான அடிப்படை சட்டகம் ஏற்கனவே தயாராக இருக்கும். அதில் வாடிக்கையாளரின் பெயர், லோகோ போன்றவற்றை மட்டும் மாற்றுவார்கள். சரியா? துல்லியமாக. அதேபோல தினசரி பதிவுகள் மற்றும் பண்டிகை வாழ்த்துக்களும் அப்படித்தான். ஒரு டிசைனர் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து அந்த நாளுக்கான பதிவை உட்கார்ந்து வடிவமைக்க மாட்டார். பின் எப்படி செய்வார்கள்? அவர்கள் ஒரு மாதத்திற்கான 30 பதிவுகளையும் அந்த மாதத்தில் வரும் பண்டிகை வாழ்த்துக்களையும் ஒரே நாளில் ஒரே மூச்சில் வடிவமைத்து விடுவார்கள். பின்பு ஹூட்ஸ்யூட் அல்லது பஃபர் போன்ற ஆட்டோமேஷன் டூல்ஸ்களை பயன்படுத்தி மாதம் முழுவதும் அவை தானாகவே பதிவேற்றம் செய்யப்படும்படி செட் செய்து விடுவார்கள். வாவ்! அதாவது தொழில்நுட்பத்தை தொழில்மயமாக்கி விட்டார்கள். ஒரு பொருளை தொழிற்சாலையில் மொத்தமாக உற்பத்தி செய்வது போல டிஜிட்டல் உள்ளடக்கத்தை மொத்தமாக உருவாக்கி கருவிகள் மூலம் தானியங்கியாக செயல்பட வைக்கிறார்கள். ஆமா, இதான் அந்த சீக்ரெட். இந்த ஆட்டோமேஷன் மற்றும் டெம்ப்ளேட்கள் மூலமாக அவர்களின் வேலை நேரம் வெகுவாக குறைகிறது. அதே சமயம் வாடிக்கையாளருக்கு அது ஒரு முழுமையான சேவையாக தெரிகிறது. இதுதான் இதன் பின்னால் உள்ள மெக்கானிசம். இதனால் என்ன நடக்கிறது என்றால், டிஜிட்டல் வளர்ச்சி தொழில்நுட்பங்கள் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற நிலை மாறி சாதாரண மக்களுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் மிக எளிதாக கட்டுப்படியாகும் விலையில் கிடைக்கிறது. இது டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஒரு காலத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி என்றால் அது பெரிய பட்ஜெட் நிறுவனங்களுக்கானது மட்டுமே என்ற பிம்பம் இருந்தது. அந்த பிம்பத்தை இந்த மாதம் 5000 ரூபாய் என்ற விலை நிர்ணயம் சுக்குநூறாக உடைத்தெறிகிறது. இந்த விவாதத்தின் மூலம் பல ஆழமான விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வந்து விட்டோம். தொடக்கத்தில் நாம் பார்த்த அந்த இருண்ட சந்தில் இருக்கும் கடைக்கு இப்போது திரும்பி போவோம். சொல்லுங்க. அந்த கடைக்கு ஒரு பெரிய பிரகாசமான டிஜிட்டல் பெயர் பலகையை உருவாக்குவது மட்டுமில்லாமல், அந்த கடைக்கு எப்படி தினசரி வாடிக்கையாளர்களை வரவழைப்பது, அல்காரிதத்தை எப்படி சமாளிப்பது, இதையெல்லாம் ஒரு சிறு வியாபாரி தனது நேரத்தை வீணாக்காமல் மிக குறைந்த செலவில் எப்படி செய்வது என்பதற்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த பவிடெக்கின் சேவைகள் பட்டியல். உண்மைதான். இதை ஒரு சாதாரண விளம்பர தாளாக கடந்துவிட முடியாது. ஆமா. இந்த தரவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான்: எந்த ஒரு தொழில்நுட்பமும் தனியாக நின்று வெற்றி பெற முடியாது. SEO, இணையதளம் போன்ற உலகளாவிய நவீன தொழில்நுட்பங்களை உள்ளூர் மக்களின் அன்றாட தேவைகளோடு, அது தங்க விலையாக இருக்கலாம் அல்லது பண்டிகை வாழ்த்தாக இருக்கலாம், இணைக்கும் போதுதான் அது ஒரு வெற்றிகரமான வணிக வியூகமாக மாறுகிறது. இதுதான் தொழில்நுட்பத்திற்கும் மனித உளவியலுக்கும் இடையிலான சரியான கலவை. மிகச் சிறப்பான பகுப்பாய்வு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது ஏன் முக்கியம் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு சிறு தொழில் முனைவோராகவோ அல்லது சந்தைப்படுத்துதல் உத்திகளை கற்றுக்கொள்பவராகவோ இருந்தால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாடிக்கையாளர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களின் அன்றாட வழக்கத்திற்குள் உங்கள் பிராண்டை எப்படி நுழைப்பது என்று சிந்தியுங்கள். அதன் பிறகு அந்த செயல்முறையை எப்படி ஆட்டோமேட் ஆக்குவது என்று பாருங்கள். வெற்றி அங்கேதான் இருக்கிறது. கண்டிப்பா. சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். விடை பெறுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனையை கொடுக்க விரும்புகிறேன். இதை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். மாதம் வெறும் 5000 ரூபாயில் ஒரு நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுடனான தினசரி தொடர்பை, அதாவது காலை வணக்கங்கள், தங்கவிலை அறிவிப்புகள், பண்டிகை வாழ்த்துக்கள், சலுகைகள் என அனைத்தையும் டெம்ப்ளேட்டுகளாகவும் ஆட்டோமேஷனாகவும் மாற்றிவிட முடிகிறது. ரொம்ப சுலபமா? இது வியாபாரத்திற்கு மிகவும் நல்லதுதான். அந்த இருண்ட சந்தில் வெளிச்சம் வந்துவிட்டது, பிரகாசமான பெயர் பலகையும் வந்துவிட்டது. ஆனால் மறுபுறம் எதிர்காலத்தில் வாடிக்கையாளர் சேவை என்பது முற்றிலும் இயந்திரமயமாகிவிடுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த போர்டை பார்த்து உள்ளே வரும் வாடிக்கையாளருக்கு முன்பு கிடைத்த அந்த உள்ளூர் கடைக்காரரின் உண்மையான தனிப்பட்ட புன்னகையையும், வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ற நேரடி பேச்சையும் இந்த டிஜிட்டல் வேகமும் தானியங்கி வாழ்த்துக்களும் என்றாவது ஒரு நாள் முழுமையாக பதிலீடு செய்துவிடுமா? தொழில்நுட்பம் நம்மை நெருக்கமாக்குகிறதா அல்லது வெறும் இயந்திரத்தனமான தொடர்புகளின் மாயையை உருவாக்குகிறதா? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.